Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? சப்பாத்தி மாவு பிசையாமி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறோம். என்னது சப்பாத்தி மாவு பிசையாமி சப்பாத்தி செய்யறதா? ஆமாங்க, சப்பாத்தி மாவு நம்ம பிசையாமலே எப்படி சப்பாத்தி செய்யறதுன்னு நான் இப்போ வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 டீஸ்பூன் உப்பு. அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவு தேவைப்படும். அதாவது 1 கப் மாவுக்கு 1.5 கப்லேருந்து 1.25 கப்பு. ஏன்னா ஒரு மாவுக்கு வந்து தண்ணியோட உரியிற பதம் வந்து மாறும். ஸோ நீங்கள் 1.5 கப்லேருந்து 1.25 கப்புக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக தோசை மாவுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம கரைச்ச உடனே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஊறணும்லாம் அவசியம் இல்லை. கரைச்ச உடனே நம்ம இது வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மாவு கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ வாங்க இதில் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் நம்ம 2 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தோசைக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க தேவையில்லை, கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் தோசை சுட இல்லைங்களா, அந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். ரொம்ப சன்னமாக தேய்க்க வேணாம். ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு உப்பி வராது. நார்மலாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றும் போது ஃப்ளேமை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நீங்கள் கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டவொடனே நம்ம ஃப்ளேமை வந்து ஹையில் மாற்றிக்கணும். இது ஹையில் மாற்றிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் திருப்பி போடணும். இப்போ இது திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு காட்டன் கிளாத்தா இல்லைன்னா வந்துட்டு ஒரு துணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக இருக்க துணியை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா அழுத்தி விடுங்க. ஒத்தி எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஏர் உள்ளே ஃபார்ம் ஆக உங்களுக்கு நல்லா வந்து சப்பாத்தி உப்பி வரும். இப்போ பாருங்கள், அங்கங்கே சின்னதாக பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து எடுத்துகிட்டே இருங்க. நல்லா மொத்தமாக இருக்க துணியை எடுத்துக்கோங்க. ஏன்னா கல் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் நல்லா மொத்தமாக இருக்க துணியை மடித்து வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா சைடுமே ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வந்து ஏர் ஃபார்ம் ஆகி பபிள்ஸ் மாதிரி மேலே உப்பி வரும் சப்பாத்தி. இது பண்ணும் போது ஃப்ளேம் வந்து ஹையில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து உப்பி வரும். லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உப்பி வராது. இப்போ ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி போட்டு நம்ம அந்த சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல சப்பாத்தி மாதிரியே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைடும் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக புஷ்ஷுன்னு உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது, நல்லா உப்ப ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட சப்பாத்தி. இது எல்லா சைடுமே நல்லா உப்பி வர வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே சப்பாத்தி நமக்கு உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சைடு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் குக் பண்ணிவிட்டு
எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நமக்கு சப்பாத்தி உப்பிருச்சு. நம்மளோட சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் சப்பாத்திக்கு மாவே பிசைய தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாவை கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது. பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்னரில் மட்டும் உப்பி வரல, அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன். பாருங்கள் இந்த சைடும் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை வந்து சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்க மாவெல்லாம் சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் இன்னொன்று கூட சுட்டு காட்டுறேன். அதுவும் நல்லா உப்பி சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா நல்லா உப்பி வருது. இதில் நம்ம எந்த வித ஆயிலும் ஆட் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணல. பிசையறது அவசியமே இல்லை. ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான சப்பாத்தி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக நல்லா லேயராகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இது பிக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப நேரத்துக்கு இது வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நம்ம மாவு பிசைஞ்சு அது ஊறணுன்ற அவசியமே கிடையாது. டக்குன்னு நம்ம மாவு தண்ணியில் கலக்கி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நல்ல லேயராக இருந்துச்சு. பிக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதில் பாருங்கள் லேயராக இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் நல்ல லேயராக சூப்பராக இருந்துச்சு. இந்த சப்பாத்தியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.